ஹே காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம மேஜிக் மூவோட 3வது எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இத்தி பையன் ரிட்டர் ட்ராப் பண்றதுக்காக வந்திருப்பான் வீடு வரைக்கும். அவன் வீடு வந்தோடனே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல ரிட்டோ பாய், குட் நைட், தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ரூம்க்கு போனோடனே அப்படியே ஆடிக்கிட்டே நடக்கிறான். குடிகார பெத்த மவனே அப்படின்னு அவ்வளோ போதை அப்படி ஆடிக்கிட்டே நடக்கிறான். அப்பா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த கால்ல யாருன்னு பார்த்தா பார்ல இருந்து பியூர் பையன் தான் பண்ணியிருக்கான். என்ன வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்க, போயிட்டேன் சார். உனக்கு என் மேல கவலையா இல்ல குறி சொல்றவன் வரமாட்டான் அப்படின்றதுனால கவலையா அப்படின்னு கேட்கறான். ஏய் மூட்ரா, ஆக்சுவலி நீ போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்தான், அவன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல ரிட்டோ யாரு அப்படின்னு கேட்கறான். உண்மையானவன் வந்துட்டான், அவனுக்கு சொந்தமானதை எடுத்துட்டு போக அப்படின்னு சொல்ல ரிட்டோட கையெல்லாம் அப்படியே உதிருது. அங்க இருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல புதுசா ஒரு பையன் வந்தான்னு காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பையன் வர்றதான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறாங்க. சார் கெத்தா காரை விட்டு இறங்கி வர அப்படியே ஸ்லோ மோஷன்ல கேமராவை அங்கன்னு வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. இந்த பையனும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். அவன் பாருக்குள்ள வந்த உடனே அவன் தான் வந்து பெரிய ஃபேமஸான ஆளாச்சு. பார்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அத வந்து இந்த பியூர் பையன் கேட்டுடுறான். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஏய் இங்க பாரு, அது பிச்சா, இவன் சின்ன வயசுலயே கொரியாக்கு ட்ரைனியா போனானே, அவன் கரெக்டா டெபியூ ஆகுற சமயத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அவனோட கனவு எல்லாம் சிதைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தர் சொல்றான், என்னது அவன் கே பாப்பா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா, அவன் ஃபர்ஸ்ட் கே பாப்பா தான் இன்ட்ரடியூஸ் ஆனா, உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு அவனை தெரியும், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம், சின்ன வயசுல வந்து அவனுக்கு ஒரு ஸ்வீட் ஆர்ட் இருந்தாங்க, அவன் பேரு கூட இத்தி அப்படின்னு சொல்ல, என்னது அந்த பெரிய பணக்கார குடும்பத்துல சேர்ந்தவன் அந்த பையனா அப்படின்னு கேட்க, ஆமா அவன் தான், அவன் வந்து பிசினஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து பியூர் கேட்டுட்டு இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது, இத்தி வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் மீட் பண்ணி எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோன் எடுத்திருப்பான் இல்லையா, இவன் அவன் பேரை சொல்லிட்டு தான் ரிட்டு இப்போ பேசிட்டு ஒன்னா இருக்காங்க. ஒரிஜினல் கேரக்டரே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். பிக்சா பையனும் நேரா உள்ள வேற, அதை பார்த்து அந்த பொண்ணு அவ தான் அவனோட பெரிய ஃபேன் ஆச்சுல்ல, அவளுக்கு வாய வரல, பிச்சா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பியூர் பையன் வந்துடுறான். நீங்க டேபிள ரிசர்வ் பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்க, அவனும் ஹாய், எனக்கு வந்து ஸ்டோன் மாஸ்டரை பார்க்கணும், அவர் இங்க இருக்காரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், சாரி, அவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து போனான் அப்படின்றாங்க. எனக்கு வந்து என்னோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே அந்த பொண்ணுல, ஏய் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இது மாதிரி ஜாதகம் குறி சொல்றது ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நான் வேணா உங்களுக்காக நான் புக் பண்ணிடவா, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க நாளைக்கு வாங்க சரியா, உங்க காலில் அடிபட்டிருக்கு, உங்க கால் இப்ப பரவாயில்லையா அப்படின்னு அவ கேட்கறா. அவ வந்து அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்த்து பேசல, பேரை பார்த்துட்டு என் கால்லாம் நல்லா தான் இருக்கு, நான் நாளைக்கு வரேன், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த பொண்ணு வந்து நாளைக்கு நீங்க 10ல இருந்து 11 மணின்னு சொல்றான். ஓகே அப்படின்னு. உடனே பியூர் பையன் வந்து அவனை நிப்பாட்டிட்டு, நீங்க ஆல்ரெடி மேஜிக் மூவ் பாருக்கு வந்துட்டீங்க, நீங்க இங்க இருங்க, நீங்க விரும்பினா நானும் என் தங்கச்சி உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து இல்ல பரவாயில்லன்னு, அட்லீஸ்ட் இது ஒரு பிரைவேட் ஃபேன் மீட்டிங் ஆச்சும் நினைச்சுக்கலாம்ல, இவ இருக்கார்ல, இவன் உங்களோட நம்பர் 1 ஃபேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவனுமே வந்து உட்காந்துக்கிறான். அப்ப சொல்றான், நீங்க உட்காந்து பேசிட்டு இருவேன், நான் உங்களுக்காக ஸ்பெஷலான ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறான். இப்போ அந்த தங்கச்சியும் பிச்சான ஒரு பையன் வந்தான் இல்லையா, இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுக்கு முன்னாடி பியூர் பையன் வந்து பிச்சா கிட்ட கேட்கறான், உன்னால குடிக்க முடியுமா இல்ல உங்க கம்பெனி கிட்ட பர்மிஷன் நான் கேட்கணுமா அப்படின்னு கேட்க, என்னால குடிக்க முடியும்னு சொல்லிடுறான். உடனே பியூர் பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஏன்னா இவனுக்காக ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ண. இப்போ இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவனை பார்த்து சொல்றா, உங்களுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கா, நான் வேணா ஏசி அவங்க பக்கம் திருப்பி வைக்கவா, கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்னு சொல்ல, அவன் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான். ரெஸ்ட் ரூம் வேணும்னா அந்த பக்கம் போகணும்னு சொல்லிடுறான். இவனும் வந்து தேங்க்ஸ் அப்படின்னுறான். நீங்க சாப்பிட்டீங்களா, இந்த பார்ல வந்து ஒரு மீல் வந்து செம்ம சூப்பரா இருக்கும், கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்து இந்த ஓனரோட ஸ்வீட் லிட்டில் சிஸ்டர், உங்களுக்கு வேணும்னா நான் கிச்சன் கிட்ட போய் சொன்னேன்னா அவங்க உங்களுக்காக ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னுறாங்க. உடனே அந்த பையன் கேட்கறான், உன் பேர் என்ன, உன் பேரை நான் மறந்துட்டேன்
வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து என் பேர் வந்து பிளாப்பான்னு நீங்க வந்து பிளானும் சொல்லலாம், இல்ல பிளான்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. அப்படியே வந்து எனக்கு உங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அவனுமே வந்து செல்ஃபி எடுக்கலான்னு இப்படி பண்றப்போ அந்த சமயத்துல பியூர் வந்து அவங்க தங்கச்சி மேல கைய போட்டுக்கலாம். ஏய் நாங்க 2 பேரும் எடுக்கலான்னு இருந்தோம். என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம எல்லாரும் ஒண்ணா எடுத்தா என்ன அப்படின்னு அவனும் சொல்றான். உடனே அவன் வந்து ஓகே நம்ம செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்க அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபியும் எடுத்து முடிச்சிடுறாங்க. இப்போ பியூர் வந்து அந்த பிக்சர் பையனுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் குடிக்கிறான். இது வந்து ஸ்பெஷலா அவனுக்காக பண்ணது. நீ குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. இதுக்கு வந்து நான் இன்னும் பேரே வைக்கல. நீ குடிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் தான் நான் நேம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்க இருக்கால்ல, இவ தான் என்னோட தங்கச்சி. உன்னோட பெரிய ஃபேனு. உங்க ஏஜென்சிக்கு உங்கள பத்தி எதனா நியூஸ் தெரியுதோ இல்லையோ, உன்ன பத்தி எல்லாத்தையும் இவ தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்றான். உடனே அவ வந்து அவங்க அண்ணன பார்த்து முறைக்கிறான். நான் வந்து என்ன பத்தி சொல்லலைல்ல. என் பேர் வந்து பியூர். நான் தான் இந்த பாரோட ஓனர் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் சொல்றான், என் பேர் வந்து பிக்ஷா அப்படின்னு சொல்ல, உன்னை பத்தி யாருக்கு தான் தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். என்னதான் உன்னை பத்தி தெரிஞ்சாலும் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம்ல, இனிமேல் அடிக்கடிக்கா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். என் தங்கச்சி வந்து எப்போ பார்த்தாலும் உன் வீடியோவே தான் பார்த்துக்கிட்டு இருப்பா 24 மணி நேரமும் அப்படின்னு அவங்க தங்கச்சியை பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி கேட்குறான், நீங்க எப்போ கொரியா போறீங்க அப்படின்னு சொல்ல, நான் இப்போதைக்கு போகல என் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு இவன் சொல்லிடுறான். உடனே பியூர் பையன் சொல்றான், உன் காலில் அடிபட்டிருக்கே எங்க காட்டு அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்க்க இவன் வந்து அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே பியூர் பையன் சொல்றான், ஓ சுத்தி இவ்வளோ பேர் இருக்காங்க அதனாலயா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படியே சோஷியல் மீடியா ஃபுல்லா நீ தானே இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கே அப்படின்னு இந்த பையன் சொல்லிடுறான். உடனே அவங்க தங்கச்சி சொல்றா, ஷூ அமைதியாரு என்ன பண்ற நீ அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு பிக்சராவை பார்த்து சொல்றா, நாளைக்கு நீங்க வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவனுமே வந்து ஓகே தேங்க்யூ எவ்வளோ காசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேர் சொல்றேன் எனக்கு எந்த வித காசும் வேணாம், இன்னைக்கு வந்து நீங்க எங்க பாருக்கு வந்ததே வந்து ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே வந்து பாய் சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா பிக்ஷாவா நம்ம வாழ்க்கை வந்தா என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஷாக்கிங்கா அவங்க தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்க இருந்து கட் பண்ணா அந்த இத்தி பையனையும் ஒரு இட்டு பையனையும் தான் காட்டுறாங்க. இவங்க மறுபடியும் வீட்டுக்கு வர மாதிரி சீனை தான் காட்டுறாங்க. இந்த சீனை ஒரேடியா காட்டாம பாட்டா காட்டுறாங்க. இவங்க கரெக்டா அவங்க வீட்டுக்கு வர இத்தி பையன் சொல்றான், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அவனும் ஆல்ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்றான். நீ ரொம்ப இதுவா இருக்க, நான் வேணா மாடி வரைக்கும் உன்னை கை பிடிச்சி கொண்டு வந்து விடவா அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். நீ குடிக்கலையா, நீ வரப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த, ரொம்ப சவுண்டா வேற கொரட்டை விட்டேன்னு சொல்றான். நான் ஒன்றும் தூங்கலை அப்படின்னு சொல்றான். என்ன நீ குடிச்சிட்டு குடிக்கலன்னு சொல்ற, தூங்கிட்டு தூங்கலன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறான். நான்லாம் குடிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு போதிலே சொல்றான். அவன் அவனோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு ரிட்டோட சீட் பெல்ட்டையும் கழட்ட போறான். அப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. ரிட் அவனை பார்த்து சொல்றான், என்ன பண்ற அப்படின்னு கேட்குறான். நீ என் மேல காதல்ல விழுந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ரிட்டு பண்ணி க்ளோஸப்பா வந்து அவனை வந்து கிஸ் பண்ணிடுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே காருக்கு பேக் சீட்ல போயிட்டு ரொம்ப ரொமான்டிக் தான் போயிட்டு இருக்கு. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு கார் வந்துடுது. இவங்களுமே வேக வேகமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இத்தி பையன் சொல்றான், நான் வேணா உன் கூட வரவா அப்படின்னு சொல்ல, நோ 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 நான் உன்கிட்ட விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம தான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் விழுந்தா என்ன அப்படின்னு கேட்கறான். சரி நாளைக்கு வந்து நான் உன்னை பிக் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்க, எங்க அப்படின்னு கேட்கறான். யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு நாளைக்கு காலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நான் வீட்டில் இருந்தே தான் நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். நான் வேணா நாளைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையான்னு கேட்டா, வேலை இருக்குதான் ஆனா என்னோட ஃபுல் டைம் வேலையே வந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்னுறான். அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் எப்பயும் போல சூப்பர் அப்படின்னு காட்ட அவனுமே சூப்பர் சொல்றான். ஏய் ஒரு நிமிஷம், தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ண சரியான்னு சொல்ல, நான் ஏன் அப்படின்னு கேட்குறான். ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்லதான் அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். விட்டோம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு போதிலேயே சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். ரூமுக்கு வந்தோடனே அவனுக்கு அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கு. அவன் நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு அப்படியே குளு குளுன்னு பாடிக்கிட்டு இருக்க, உடனே வந்து அந்த பியூர் பையன் கால் பண்ணி விஷயத்த சொன்னான்னா பையன் பிள்ளைக்கு ஷாக்கு. அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது பிச்சா பையன் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வந்து அந்த பையன் வீட்டுக்கு வர அவனோட ஷூவெல்லாம் கட்டிட்டு உள்ள வர அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
"ஏய் எங்க போனேன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா நான் வந்து என் ஃப்ரெண்ட பார்க்க போனேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நாளைக்கு உனக்கு டாக்டர் கிட்ட இருந்து அப்பாயின்ட்மென்ட் இருக்கான்னு?" கேட்க, "இல்ல அது நெக்ஸ்ட் வீக் தான்" அப்படின்னு சொல்லிடுறான். "உன் கால் இப்ப எப்படி இருக்கு? பெயின் இருக்கான்னு?" கேட்க, "இல்ல இப்ப என் கால் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறான். "நீங்க எதுக்கும்மா இன்னும் தூங்காம இங்க இருக்கீங்கன்னு?" கேட்க, "நீ வீட்ல இல்ல உன்ன நினைச்சு எனக்கு கவலை. அதான் நீ வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணேன்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அவன் சொல்றான், "நான் தான் இப்போ வந்துட்டேன்ல. ப்ளீஸ் நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்க போறேன்" அப்படின்னு இவன் சொல்றான். "உன் கால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. அப்ப நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்ல" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவனும் சரிம்மா அப்படின்னு மண்டைய ஆட்டுறான். அவங்க அம்மாவும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிடுது. இத்தி பையனோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. அங்க தாத்தா, பாட்டி எல்லாரும் சாமி ஃபோட்டோத்துக்கு வச்சு எப்பயும் போல ஊதுவத்தி காமிச்சுட்டு இருக்காங்க. இத்தி பையன் அழகா ரெடி ஆயிட்டு வரான். அவங்க தாத்தா சொல்றாங்க, "நீ வந்துட்டியா? வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்றான். "ஏய் இவ்ளோ சீக்கிரம் உனக்கு என்ன முக்கியமான வேலை?" அப்படின்னு கேட்க, "எனக்கு முக்கியமா மீட்டிங் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். எப்பயும் போல அவன் மீட்டிங்க்கு தான் போல. அவன் ஆள பார்க்கறதுக்கு தான் போறான். அவங்க பாட்டி வந்து அங்க வேலை செய்வாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்றாங்க, "இந்த ஊதுவத்தி அணைஞ்ச உடனே இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து பரிமாறு" என்னமோ சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ண அடுத்தது ரிட்டு பையன் வீட்ட தான் காட்டுறாங்க. ரிட்டு பையன் வந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இட்டி பையன் போயிடுறான். 2 பேரும் படிக்க சொன்னா அவனும் கொஞ்சம் படிச்சுன்னு தான் இருக்கான். அப்பப்ப லைட்டா சைட்டிங். இவன் படிச்சுட்டு இருக்கிறப்போ அவன் வயிறு வந்து சவுண்ட் கொடுத்துருது. பசி எடுக்கும்போது ஒரு மாரி சவுண்ட் கேட்கும் இல்லையா? அத பார்த்தோனே வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத்தி பையன் அவனுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரான். அவன் சமைச்சு எடுத்துட்டு வந்தோனே இவன் நாய்க்குட்டி மாரி கைய இப்படி வச்சுட்டு அப்படியே நாய்க்குட்டி மாரியே ஓடி போறான். அப்படியே இத்தி பையன் அவனுக்கு ஊட்டி விடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்விம்மிங் பூல்ல தான் காட்டுறாங்க. இத்தி பையன் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் லேப்டாப்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்விம் பண்ணிக்கிட்டே "நீயும் வாயேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றான், "ஏய் நான் வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். என்ன ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண விடுறியா?" அப்படின்னு கேட்க, அவனும் "சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்விம் பண்ண மறுபடியும் ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரிட்டி பையன் வந்து அவன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அவனுக்கு சில சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. அந்த சமயத்துல வந்து இத்தி பையன் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. ரிட்டு வந்து ஃபோன வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவனையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கோச் வந்து விசில் அடிச்ச உடனே இத்தி பையன் மறுபடியும் வந்து ஸ்விம் பண்ண போக, அவன் அவனோட ஃபோன அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவான். அவன் ஸ்விம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க கோச் சொல்லுவாங்க, "இந்தா உன் ஃபோன் இங்கேயே விட்டுட்டியே" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இத்தி சொல்லுவான், "இல்லையே என்கிட்ட ஃபோன் இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து, "அது என் ஃபோனு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுவான். இத்தி பார்ப்பான். அதுக்குள்ளயே அவன் ஓடி போயிடுவான். அந்த ஃபோன்ல வந்து இத்தியோட ஃபோட்டோ இருக்கும். அத வந்து இத்தியும் பார்த்துருவான். பார்த்துட்டு தான் அவன பார்க்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா, அதுக்குள்ள இவன் ஓடி போயிடுவான். இப்ப வந்து பிரசன்ட்ட காட்டுறாங்க. பிரசன்ட்ல அதே மாரி அவன் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனும் கைய வந்து இப்படி தூக்கி, அப்படி தூக்கி ஆக்ஷன்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் பார தான் காட்டுறாங்க. பியூர் பையன் ரிட்டுக்கு ஃபோன் பண்றான். "என்ன பார்க்கு வரியா?" அப்படின்னு கேட்கறான். "நான் வரல. எனக்கு இன்னும் வேலை முடியல. எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பியூர் பையன் சொல்றான், "உனக்கு என்ன பயமா இருக்கா? ரியல் ஸ்வீட் ஹார்ட் வந்துட்டான்." இத்தி பையன் வந்து அவன்கிட்ட போயிடுவான். "உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு கேட்கறான். ஆனாலும் சொல்லக்கூடாதுடா. ஆளு பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருந்தான். இத்தி மட்டும் மீட் பண்ணானா அப்படின்னு இவன் சொல்ல, "நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே கேட்கவே இல்ல. நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன வச்சிடுறான். உடனே பியரோட தங்கச்சி கேட்குறா, "என்ன ரிட்டு வரலையான்னு?" கேட்க, அவன் வரல. நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து ரிட்டு டெய்லியும் வருவான், வரமாட்டான் அப்படின்றத அவ சொல்லவே கூடாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி சொல்றா, "நம்ம தான் இன்னைக்கு ரிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நியூ கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டுமே" அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல அந்த பிட்சா பையன் வந்துடுறான். இவங்க கிட்ட வந்து "ரிட்டு எங்க இருக்காரா? நான் வந்து ஸ்டோன் மாஸ்டர பார்க்கணும்" அப்படின்னு கேட்கறான். அவங்க 2 பேரும் வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிட்சா பையன் சொல்றான், "நான் லேட்டா வந்துட்டேன்னா, நான் தானே ஃபர்ஸ்ட் கஸ்டமர். நான் தானே ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ட வந்து புக் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், "நீங்க கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு பியர் சொல்றான். "எதுக்கு?" அப்படின்னு கேட்கறான். ரிட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நான் புதுசா ஒரு காக்டெயில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க வேணா அத டேஸ்ட் பண்றீங்களான்னு கேட்க, அவனுமே ஓன்னு சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டு பையனோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கிறப்போ, அப்போ அந்த இத்தி பையன் வந்து "யாரு ஃபோன்ல பியூரா?" அப்படின்னு கேட்கறான். அவனுமே "ஆமா" அப்படின்னு சொல்றான். ஆனா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து பாருக்கு வரலன்னு. நான் இப்பதான் என்னோட ப்ராஜெக்ட்ட முடிச்சேன். நாளைக்கு போயிட்டு நான் அத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இத்தியும் ஓகே. ஒரு நாள் வந்து உன்ன என் தாத்தா பாட்டிக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். எங்க குடும்பம் வந்து அந்த சைனீஸ் ட்ரெடிஷனலோட ஒத்து போயிருக்கிறதுனால, இது மாரி மூட நம்பிக்கை, கலாச்சாரம் அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப கண்மூடித்தனமா நம்புவாங்க. எங்க கம்பெனிலேயே வந்து 10க்கும் மேல வந்து சுய் மாஸ்டர் வந்து இருக்காங்க. என் பாட்டிக்கு வந்து உன்ன ரொம்ப புடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
உடனே ரிட்டு கேட்குறான், "ஏன்?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா எனக்கு புடிச்சது என் ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல பாய் சொல்றாங்க. போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஹக் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி இவன் கை நீட்டுறான். அப்படியே போயிட்டு அந்த பையன் போய் கட்டி புடிக்கிறான். ரிட்டு வந்து சைலண்டாவே தான் இருக்கான். அவன் வந்து எதுவுமே புடிக்கல. அப்படியே அவன் கட்டி புடிச்சுட்டு, "குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பார தான் காட்டுறாங்க. பிட்சா வந்து அந்த பார்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "உனக்கு பசிக்குதா? எதனா வேணுமா? டெலிஷியஸா எதனா சாப்பிடுறியான்னு?" கேட்குறாங்க. "நோ தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். "ஓ! நீ டயட்ல இருக்கியா? நான் உன்னோட ஜின்ஹா இன்டர்வியூ பார்த்தேன்" அப்படின்னு அவ சொல்றா. "ஓகே, ரிட்டு எப்பதான் வருவான்?" அப்படின்னு கேட்குறா. அவ வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த பியூர் பையன் வந்து ஒரு ட்ரிங்க குடுக்குறான். "இந்தா உன்னோட ட்ரிங்க் ரெடி. இது பேர் வந்து ஒப்பா ராக்கு" அப்படின்னு சொல்லி குடுக்குறான். அவனுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தூணு துப்பிட்டு ஒரு மாரி பண்றான். "ஏன் இப்படி பண்ற? இது உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணேன். என் ஹார்ட்ல இருந்து செஞ்சு, என் அன்பையும் அதையும் போட்டு செஞ்சேன் தெரியுமா?" அப்படின்றான். உடனே அவன் சொல்றான், "இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கசக்குது" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பியூர் வந்து அப்படியே முழிக்கிறான். "கசப்பு எடுத்தா என்ன உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ரிட்டு மாஸ்டரே வந்து அவர் குறி சொல்றதுக்கு முன்னாடி இத தான் குடிச்சிட்டு போவாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து அந்த பிட்சா பையன் பியூரையே பார்க்கறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த யாரு இத்தியோட வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க பாட்டி வந்து சீரியலோ என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இத்தி பையன் அங்க போறான். பாட்டி வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. இத்தி வந்து அவங்க பாட்டி பக்கத்துல உட்காந்துன்னு கட்டி பிடிச்சுக்கிறான். "என்ன நீ போறப்போ காலையில அவ்ளோ சீக்கிரமா போனேன், வீட்டுக்கு இவ்ளோ லேட்டா வரேன்" அப்படின்னு சொல்ல, "நீங்க ஏன் பாட்டி இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் வயசாகுதுல்ல, சீக்கிரம் போய் தூங்குங்க" அப்படின்னு சொல்றான். "ஏய் பேச்ச மாத்தாத. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? என்ன நீ யாருன்னா டேட் பண்றியோ?" அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்குறாங்க. அந்த பையனும் வந்து வெட்கப்பட்டுட்டு இருக்கான். "ஏய் அப்போ உண்மையாவே உனக்கு ஒரு ஆள் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ரொம்ப லக்கி தெரியுமா? ஒரு நாள் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, "நீ அப்போ டேட் பண்றேன்னா ஒரு நாள் கூட்டிட்டு வரலாம்ல. சீக்கிரம் கூட்டிட்டு வான்றாங்க. நான் ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் பாட்டி" அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அவன பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்ல, அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பார தான் காட்டுறாங்க. பார்ல அந்த பையன் அங்கேயே தான் நின்னுட்டுருக்கான். அப்போ பியூர் பையன் வந்து அவங்க தங்கச்சிகிட்ட போயிட்டு அந்த டேபிள்ல போயிட்டு பில்லு போய் குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி உன் வீடியோ பார்க்குறப்போ நானும் பார்த்துருக்கேன். குட் லுக்கிங், கிரேட் பாடி, சூப்பரான கண்ணு, அழகான முடி அப்படின்னு சொல்ல, போதும் இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்ட்டாங்க. ஆமா. ஆனா அந்த வீடியோல நான் வந்து உன்ன நான் பார்த்தேன். நல்ல விதமா பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். டான்ஸ் பிராக்டிஸ் வீடியோ அப்படின்னு இவன் சொல்ல, ஆமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தூங்கறதுக்கு கூட டைமே கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசி நேரத்தில தான் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சே! அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கான். அப்ப பியர் சொல்றான், "இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியே! எப்படி?" அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், "பொதுவா இது மாரி விஷயம் யாருக்குனாலும் நடந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கும் திட்ட அது மாதிரி தான்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ கவலைப்படாத. ஒண்ணு போயிடுச்சுன்னா அதோட பெட்டரா ஒண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம்" அப்படின்னு அவன் சொல்றான். இவனும் மேபி அப்படின்னு சொல்லிடுறான். உன் கண்ணு வந்து நீ ஒண்ணுமே சொல்லனா கூட எல்லாத்தையுமே சொல்லிடுது. நீ சேடா இருந்தாலோ, இல்ல நீ திங்க் பண்ணாலோ சொல்லிடுதுன்றான். "என்ன?" அப்படின்னு இவன் கேட்குறான். "ஒண்ணும் இல்ல. நீ எதுவுமே வந்து சொல்லலனா கூட உன் கண்ணு வந்து அதுக்கான ஆன்ஸர வந்து சொல்லிடுது." அப்படின்னு இவன் சொல்றான். சிம்பாலிக்கா என்ன சொல்றான்னா, "நீ ஒண்ணுமே சொல்லனா கூட உன் கண்ணு வந்து காட்டிக் குடுத்துடுது" அப்படின்னு அவன் சொல்றான். "ஓ! அப்படியா? கிட்ட வா" அப்படின்னு சொல்ல அவனும் கிட்ட வரான். "என் கண்ணு என்ன சொல்லுதுன்னு சொல்லு பார்க்கலாம்" அப்படின்றான். இவனுமே அவன் கண்ண பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க தங்கச்சி வந்துடுறா. தங்கச்சி வந்தோனே பில்லுலாம் வாங்கிட்டியா? குடுத்துட்டியா? அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த யாரு அவன் பேரு? பிட்சா. பிட்சா பையன் வந்து கேட்குறான், "ரிட்டு வந்து வருவாரா? மாட்டாரா?" அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றா, "எனக்கு தெரிஞ்சு அவரு வரமாட்டாரு தான் நெனைக்கிறேன்" அப்படின்னு அவளும் சொல்லிர்றா. ஏன்னா நாங்க அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணோம். அவர வந்து ரீச் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே அப்படின்னு இவனும் சொல்லிட்டு, காச எடுத்து வைக்க பார்க்குறான். அவன் வந்து இது இல்ல அப்படின்னிடுறான். மறுபடியும் இன்னொரு காச எடுக்குறான். மறுபடியும் தலையாட்டுறான். மறுபடியும் அவன் கையில இருந்த இன்னொரு காச எடுத்து வச்சுட்டு, "சரி ஓகே பாய் நான் டுமாரோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது ரிட்ட தான் காட்டுறாங்க. ரிட்டு வந்து அவனோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து இத்தி பையன் வீட்ட தான் காட்டுறாங்க. அவங்க குடும்பம் எப்பயும் போல சாமி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க தாத்தா சொல்றாங்க, "இன்னைக்கு என் கூட கம்பெனிக்கு வா. இன்னைக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம அத வந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, "சரி உங்க 2 பேருக்கும் நான் வந்து லஞ்ச் குடுத்து அனுப்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க.
ரிட்டு பையனும் உன்னோட ஃபோனை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா ஃபோனையும் டேபிள்ல இருந்து எடுத்துடுறான். அப்போ வந்து இத்தி பையன் வந்து அவனுக்கு மெசேஜ் பண்றான். இன்னைக்கு வந்து என்னால உன்னை பார்க்க முடியாது. என் தாத்தா கூட கம்பெனிக்கு போறேன். நான் வேணா உனக்கு மெசேஜ் பண்றேன் சரியா? அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். இவனுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறான். இத்தி பையனும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல தாத்தா வந்து இத்தி பையனையே பார்த்துட்டு இருக்கான். இத்தியும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பாரதா காட்டுறாங்க. மறுபடியும் வந்து அந்த பிக்சா பையன் அந்த பாருக்கு வர இன்னைக்காச்சும் மாஸ்டர் இருக்காங்களான்னு கேட்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போங்களேன்னு சொல்ல அவனுமே சரி அப்படின்னுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டை தான் காட்டுறாங்க. ரிட்டு வந்து அந்த ஸ்டோன் எல்லாம் வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் தான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டோனை வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அடுத்து இத்தி பையனோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அவனுமே வந்து மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணா மறுபடியும் மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. இந்த பிக்சா பையன் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கலர் கலரா ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு வரான். இன்னைக்காச்சும் மாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்க அவங்களுமே இல்லைன்னு சொல்றாங்க. பியூர் பையன் சொல்றான், நான் வந்து மாஸ்டருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். நான் அவரை ரீச்சே பண்ண முடியல. நான் அவர் வந்தாருன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றாங்க. சரி ஓகே அவர் வந்தாருன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். அப்போ உங்க நம்பரை கொடுங்க. நம்பர் இருந்தா தானே வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பருமே வந்து மாத்திக்கிறாங்க. அப்போ எனி டைம் வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நோ மாஸ்டர் வந்தா மட்டும் சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்போ மாஸ்டர் எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணலாமான்னு கேட்க இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ரிட்டு பையன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். மறுபடியும் பாரதா காட்டுறாங்க. மறுபடியும் அவன் மறுபடியும் பாருக்கு போறான். மாஸ்டர் இல்லைன்னு சொன்னவனே மறுபடியும் போயிடுறான். அப்புறம் ரிட்டு பையன் வந்து அந்த அவனோட ஆளுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மெசேஜ்லேயே தான் இவன் காதலும் போயிட்டு இருக்கு. ரிட்டு பையன் கேட்குறான், நீ என்னை மிஸ் பண்ணியோ அப்படின்னு கேட்க, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிடுறான். எவ்வளோ மிஸ் பண்ண அப்படின்னு கேட்க அவன் 10 போடுறான். அவன் 10 போட்டவொடனே இவன் 10 போடுறான். இவன் மறுபடியும் 100ன்னு போடுறான். அதுக்கப்புறம் 1000ன்னு போயிடுது. அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க தாத்தா வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? பில்டிங்கை பற்றி எதனா இது பண்ணுறியான்னு கேட்க, ஆமா தாத்தா அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன நம்பர் போடுறதுனே தெரியல அப்படின்னு இவன் சொல்லிடுறான். உடனே அவங்க தாத்தா ஃபோனை வாங்கி ஏதோ ஒன்று போட்டு அவன் கையில் கொடுத்துறாங்க. இப்போ பாரு இப்போ கரெக்டாக தான் இருக்கும். இவனும் ஃபோனை பார்த்தா அவங்க தாத்தா என்ன பண்ணிடுறாருன்னா ஹார்ட்டு போட்டு எக்ஸ் போட்டிருப்பாரு போல. அதை பார்த்தோன்னே ரிட்டு பையன் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க தாத்தாவும் இத்தியை பார்த்து சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா பேரனோட லவ்வுக்கு தாத்தானா ஹெல்ப் பண்ணுறாங்க. செம தாத்தால. பியூர் பையன் வந்து ரெட்டுக்கு கால் பண்ணுறான். நீ எப்போதான் நீ பாருக்கு வர போகிறேன்? உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? நீ பார் பக்கமே வர மாட்ற. அந்த பிக்சா பையனும் டெய்லியும் வரான் தெரியுமா? உனக்கு என்ன அவனை பார்த்தா பயமா? அவன் நம்பரை வேற கொடுத்துட்டு போயிருக்கான். நீ வந்தனா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ முதல்ல வா, உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல இவனுமே வந்து அடுத்தது பாருக்கு போகிறான். பாருக்கு போயிட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்டோன் எடுக்க சொல்லிட்டு குறிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து 2 பொண்ணுங்க கிட்ட சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்கள் லவ்வில் வந்து கஷ்டம் இருக்கும். எப்பயும் போல நல்ல விதமாக தான் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் குறி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ மறுபடியும் அந்த பிக்சா பையன் கரெக்டாக வந்துடுறான். மாஸ்டர் வந்துட்டாங்கன்றத எனக்கு ஏன் நீ இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் வந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஏன்னா இங்க வந்தவங்க வந்து போஸ்ட் போட்டாங்க. நான் அதை பார்த்து தான் வந்து நான் வந்தேன் அப்படின்னுறான். அவனை பார்த்தோன்னே இவன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். பியோர் கிட்ட இருந்து பேகை எடுத்துக்கிட்டு நான் போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டு போயிடுறான். ரிட்டு போகும்போது அந்த பிக்சா வந்து ரிட்டை கூப்பிட்டு மாஸ்டர் எனக்கு வந்து நீங்க குறி சொல்லுங்க, எனக்கு வந்து என் ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவனுமே வந்து நிக்கிறான். அதுக்கப்புறமா வந்து அவன் கேட்கறதுனால உட்காந்து அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்பயும் போல அந்த சுருக்கு பையை கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு 3 கல்லை வந்து கண்ணை மூடிக்கிட்டு எடுங்கன்றான். அவனுமே வந்து 3 கல்லை எடுக்கிறான். அந்த கல்லை பார்த்துட்டு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். அவன் வந்து எனக்கு என் பாஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறான். அதாவது அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டை மிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோவை காட்டுறான். ஒரு வாட்டி இத்தி காமிச்சான் இல்லையா, அந்த ஃபோட்டோவே தான் காட்டுறான். அதை பார்த்தோன்னே இவனும் சோகமாயிடுறான். சோகமாயிட்டு அடுத்தது சொல்கிறான், நீ வந்து இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும். அவன் வந்து எப்பயுமே உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. நீங்கள் இந்த எபிசோட பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு எபிசோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர்.